ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னா, ஃபைனலாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் நான் ஜாப் அப்ளை பண்ணி இன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ மெயில் வந்திருக்குது. இவ்வளோ நாள் நான் கண்டிப்பாக 200+ ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்லாம் நான் ஜாப் போர்ட்டலில் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளை மெயில் கூட எனக்கு வராது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டவுன் ஆயிடுவேன். இருந்தாலும் அப்புறம் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது சொல்லவே இல்லை, யாராவது ஏதாவது சொல்லவே திருப்பியும் நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் டைரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு ஜாப் சைட்டுக்குள்ளே போய் நான் டைரெக்டாக மெயில் அனுப்ப ஆரம்பித்தேன். அப்புறம் தான் எனக்கு அட்லீஸ்ட் ரிப்ளை மெயிலாவது வர ஆரம்பிச்சுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரிஜெக்டட் மெயிலெலாம் வந்துச்சு. ரிஜெக்டட் மெயில் வரப்போ கூட நான் சந்தோஷம் தான் பட்டேன். ஏன்னா எனக்கு ரிப்ளையே வராமல் இருந்ததுக்கு அட்லீஸ்ட் ரிஜெக்டட் மெயிலாவது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சந்தோஷப்பட்டேன். அவ்வளோ ஜாபுக்கு அப்ளை பண்ணுவேன். எங்கே பார்த்தாலும் ஃபேஸ்புக்கிலலாம் ஜாப் குரூப் அந்த மாதிரி இதில் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு அதில் போட்டிருந்தாலோ எங்கே நான் வேகன்சி இருக்குன்னு நான் பார்த்தாலும் வந்தோடனே நான் அப்ளை பண்ணுவேன். அவ்வளோ அப்ளை பண்ணி ஃபைனலாக இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ வந்திருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் லாங்கான இடத்துல தான் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட் இன்டர்வியூ மிஸ் பண்ணிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போகணும். அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு அட்டன் பண்ணேன். அங்கே போயிட்டு எனக்கு ஆக்சுவலாக இவங்க மெயின் என்ட்ரன்ஸில் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறது தனி பில்டிங், அது வேறு பில்டிங். அங்கே போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் அதனால டைமுக்கு போயிடணுமேனு அவசரத்தில் ஓடி தான் போனேன். அதனால் என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஃபைனலாக போயிட்டு 10 மினிட்ஸ் பிஃபோராகவே போயிட்டேன். இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆன் டைமுக்கு என்னோட நேமை கால் பண்ணாங்க. போயிட்டு அட்டன் பண்ணால் அங்கே 2 பேர் இருந்து சாரா மாதிரியே கொஸ்டின் கேட்டாங்க, மாறி மாதிரி. ஆக்சுவலாக என்னெல்லாம் புக்லெட் மாதிரி கொஸ்டின் பிரிண்ட் அவுட் மாதிரியே வச்சுருந்தாங்க. மாற்றி 2 பேருமே மாறி கேட்டுட்ருக்கவே ஆன்சருக்குன்னு கேப் வச்சுருந்தாங்க. நான் சொல்ல அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. அப்படி தான் 2 பேரும் மாறி எனக்கு கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்படி அட்டன் பண்ணிட்டேன், நல்லாவே அட்டன் பண்ணேன். பட் எனக்கு கிடைக்காதான்றதுலாம் செகண்டரி தான். ஆனால் எனக்கு அட்டன் பண்ணணும், அட்லீஸ்ட் எனக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ தான் இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணியே வந்திருக்கு. ஸோ அதனால் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போனேன். என்னை விட என் பசங்கள்லாம் பயங்கர ஈகராக இருந்தாங்க. நான் டவுன் ஆக போகலாம். என் சின்னது சொல்லும், நெவர் கிவ் அப் அம்மா, கீப் கோயிங் அப்படின்னு சொல்லுவாள். அது ஆக்சுவலாக அவளுக்கு ஸ்கூலில் அவளோட மேம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. எப்போவுமே அவங்களே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்லிப்பாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு எப்போவுமே டவுன் ஆகும் போதெல்லாம் சொல்லும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப ஈகராக ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி காலைல அனுப்பி வச்சுங்க பசங்க. அப்புறம் வந்ததுமே கிளாஸ்லேருந்து வெளியே வந்ததுமே சின்னது அதான் கேட்டுச்சு. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சாம்பார் மார்னிங் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். வந்து தான் சாப்பிட்டேன். ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும்ல எனக்கு தெரியாது, லாங்காக வேறு இருந்துச்சு. ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பசங்களையும் பிக் பண்ணிட்டு வந்தேன். வந்ததுமே சின்னதாக தான் கேட்டு, எப்படிமா இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, கிடைக்குமான்னு. ஆனால் இது கிடைச்சாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ரொம்ப தூரம். பட் அட்டன் பண்ணணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுது, எப்படி என்ன மாதிரிலாம் கேட்பாங்க, அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, இப்படி தான் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஓகே, நான் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. இனி எப்போ இன்டர்வியூ வரும், எப்படி வரும்ன்றலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் வந்ததுமே மறுபடியும் எல்லாமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கேன். சைட் பை சைடு எப்போவுமே பசங்களை நான் காலையிலே குக்கிங்லாம் முடிச்சிருவேன் இல்லையா, பசங்களையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ரெகுலராக இருந்து ஜாப் அப்ளை பண்ணுறது, அப்புறம் சைட் பை சைட் டச் விட்டு போயிடக்கூடாதுன்றது, படிக்கிறது, இப்படி தான் என்னோடய ரொட்டீனே இருந்துகிட்ருக்கும். ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ வந்திருக்குது. போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படி வந்துட்டு ஈவினிங் பசங்களையும் பிக் பண்ணிட்டு அவங்களுக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு பசங்க ரொம்ப ஈகராக இருக்காங்க எப்போ ரிசல்ட் வரும் எப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரியலை எப்படின்னு, ஏன்னா நான் ரொம்ப நர்வஸாகவும் இருந்தேன். பட் அட்டன் பண்ணிட்டேன். இனிமேயும் எஃபோர்ட் போட்டுகிட்டே தான் இருப்பேன். சைட் பை சைட் எல்லாமே அப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஜேர்னியில் தான் ஜாப் சர்ச் பண்ணுற ஜேர்னியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. மேபி என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் ஈவினிங் பசங்களுக்கு வத்தல் அப்பம் பண்ணினேன். இப்போது நான் வீடியோஸில் பார்த்துட்டே இருக்கவே இப்போ ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி ஈவினிங் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ரெடியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு பண்ணியாச்சு. இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக சூப்பராக வந்துச்சு. வீடியோவில் சொன்ன மாதிரியே அப்படியே தான் பண்ணினேன், அதே மாதிரியே பண்ணினேன். ஸோ என்னோட ட்ரே கொஞ்சம் பெருசு, அதனால் இந்த மாதிரி தான் வைக்க முடிஞ்சுது. அப்படியே வச்சுட்டு மேலே இந்த அலுமினியம் ரேப்பும் போட்டு அப்படி குக் பண்ணேன். பர்ஃபெக்டாக வந்துச்சு, நல்லா வந்துச்சு. பசங்களும் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வச்சுக்கோங்க சொல்லிட்டு தான் போனாங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததுமே எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபைனலாக ஃபஸ்ட் இன்டர்வியூ இருக்குல்ல, அதுக்காக. ஸோ நான் அதனால் அதுக்கு இது பண்ணேன், நான் பண்ணேன். சூப்பராக வந்துச்சு, நான் காமிக்கிறேன். இப்போ தான் குக் பண்ணிட்டு எடுக்கும் போதும் அழகாக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது.
அலுமினியம் ரேப் போட்டு ஜஸ்ட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் குக் இது வந்து இட்லி பண்ணக்கூடியது தான். அந்த கடையில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய ட்ரே வந்து ரொம்ப பெரிய ட்ரேயாக இருந்ததுனால நான் இதில் தான் எனக்கு ஃபிட் ஆச்சுது. ஸோ அதனால் அதில் வச்சுருக்கேன். ஃபைனலாக வெந்துடுச்சு. எடுத்து கட் பண்ணி பார்க்குறப்போ சூப்பராக நல்லா இருந்தது. பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. Here you go. I'll turn it off for you. I'll take it. Yeah? இன்னும் கொஞ்ச நேரமா? அப்போ எப்படி வந்துட்டு தோணுது ஆஃப் பண்ணிடு. நீ இதை கொஞ்சம் ஆற வைக்கணும். அதுதான் ஓகே, ஆற வச்சுட்டு தான் கட் பண்ணணும். அப்படிதான் வீடியோல இருந்துச்சு. That's fine. Okay. Da. Sugar. It's வேண்டாம். அதான். Yes sir. Okay. Oh, keep it here. Jelly bari ஆடுது. இதா? ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு. கட் பண்ணி சாப்பிட்றப்பவும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜெல்லி மாதிரி அழகாக இருந்தது. நல்லா ஷேக் ஆகிட்டு அப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. இதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டே இருக்கிறப்போ அடிக்கடி பண்ணணும்னு தோணும். இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக அடிக்கடி வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பார்க்குறப்போ பண்ணணும்னு எடுத்து வச்சுட்டே இருப்பேன். ஃபைனலாக இன்றைக்கி தான் பண்ணி கொடுத்தேன். இதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு பசங்களுக்கு ஈவினிங். சூப்பராக பர்ஃபெக்டாகவும் வந்துச்சு. கட் பண்ணி பீஸ் போடுறப்பவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படி தான் இன்றைக்கி டே போச்சுது. ஃபைனலாக பசங்களுக்கு நைட்டு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக என்னோடய ஸ்டோரி இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சுருந்தேன். எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுத்து வைப்பேன். பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் அப்படி ஸ்டோரி தேடிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்டோரி பார்த்தேன். அது வந்து நம்மளுக்குமே சூப்பராக செட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டோரி. அது ரீட் பண்ணுறப்போ நம்மளுக்குமே நல்லாவே தேவையான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. ஸோ அதுவே பசங்களுக்கும் சொல்லி கொடுத்தாச்சு. என்ன ஸ்டோரினா ஆக்சுவலாக என்னென்னா எலிஃபண்ட் அண்ட் டக்கு வச்சது ஒரு ஸ்டோரி தான். ஒரு காட்டில் வந்து எலிஃபண்ட் இருக்குது. அதை வந்து ஒரு ஃபாக்ஸ் எப்பவும் அந்த எலிஃபண்ட் கிட்ட வந்து சொல்லுது, உன்னையை பற்றி பின்னாடி காசிப் பண்ணிகிட்டு இருக்காங்க, உன்னை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. டக்கு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு, எல்லார்கிட்டையும் உன்னையை பற்றி தப்பாகவே சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபாக்ஸ் வந்து எலிஃபண்ட் கிட்ட சொல்லுது. ஸோ நீ அதை வந்து கண்டிப்பாக நீ வார்ன் பண்ணணும், இல்லைனா அதை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது. டே 1 ஃபஸ்ட் டேயும் அப்படி வந்து சொல்லுது. எலிஃபண்ட் சொல்லுது, அப்படியா என்னை பற்றியா தப்பாக பேசுகிறான், நான் வந்து கண்டிப்பாக போய் கேட்குறேன், அதை வந்து பனிஷ் பண்ணுறேன், அடி கொடுக்குறேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுது. ஓகே, ஆனால் வந்து அது அப்படி ஒன்றுமே பண்ணலை, அப்படி விட்டுடுச்சு. நெக்ஸ்ட் டேயும் அதே மாதிரி ஃபாக்ஸ் வந்து சொல்லுது, நீ இன்னுமே கேட்கவே இல்லையா, இன்றைக்கும் உன்னை பற்றி பின்னாடி தப்பாக பேசிகிட்டு இருந்துச்சு, நான் அப்போ நேற்றே உன்கிட்ட சொன்னேன்ல, நீ ஏன் இன்றைக்கும் போய் கேட்கல அப்படின்ற மாதிரி செகண்ட் டேயும் வந்து கேட்குது. அப்போவும் எலிஃபண்ட் சொல்லிச்சு, அப்படியா என்னை பற்றி இன்னும் தப்பாக பேசிகிட்டு இருக்குதா, நான் கண்டிப்பாக நாளைக்கு போய் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீ போ, நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது எலிஃபண்ட். அப்புறம் ஃபாக்ஸ் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டேயும் வந்து கேட்குது, நீ இன்னும் கேட்கவே இல்லையா, நான் உங்ககிட்ட சொன்ன போகிற கூட நீ கேட்கவே இல்லைன்னா இன்னும் உன்னைய பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே அதை சொல்லுது, சரி நான் இன்றைக்கி அதை வந்து கட் பண்ணி பீஸ் ஆக்கிறேன், நீ அதனால் அதுக்கான கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே ஃபாக்ஸ் வந்து உடனே போய் அது கத்தி அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எலிஃபண்ட் கிட்ட கொடுத்துட்டு, நீ இதை போய் இன்றைக்கே கட் பண்ணிடுற அந்த டக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுது. எலிஃபண்ட்டோ ஓகே அப்படின்ற மாதிரி ஃபாக்ஸ் கொடுத்தது எல்லாமே வாங்கி வச்சிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டேயும் அது வந்து பண்ணவே இல்லை. அப்புறம் அப்போ பார்த்தா எலிஃபண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அது கொடுத்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து இது விவசாயம் பண்ணுற மாதிரி எல்லாமே அதுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது எலிஃபண்ட். அப்போ வந்து ஃபாக்ஸ் வரவே, நீ இன்னும் பண்ணவே இல்லையா, நான் கொடுத்ததெல்லாம் வச்சு நீ இங்கே வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கிற, என்ன போய் டக்கை போய் அடிச்சு பீஸ் போட போகிறேன்னு சொன்னேன்ல, ஏன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ சொல்லுது, நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன், எனக்கு வேலை இருக்குது,
நான் அதனால அதை பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த வேலை முடிச்சுட்டு உன்னோட திங்ஸ் எல்லாமே நான் உனக்கிட்ட வந்து தர்றேன், நீ போ அப்படின்னு. அப்போ நீ டக்கு கிட்ட போய் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குது. உடனே அதை சொல்லிச்சு, எனக்கு வேலை இருக்கிறப்போ நான் அது என்னோட வேலையை முடிக்காமல் அதுக்கிட்ட போய் நான் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி டக்கு வந்து என்ன சொன்னாலும் அதுவே சொல்லிட்டு போகட்டும், எனக்கு அதை பற்றி இது இல்லை, நான் இப்போ என்னோட ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்புறம் அந்த ஃபாக்ஸ் வந்து அப்படியான்னு கேட்டுட்டு போயிடுச்சு. இதுதான் நம்மளோட லைஃப்லேயுமே அதோட மாரல் என்னன்னு போட்டிருந்தாங்கன்னா, நம்ம லைஃப்லேயுமே இந்த மாதிரி நிறைய பேர் காசிப் பண்ணுவாங்க. காசிப் பண்ணுறாங்களோ பண்ணலையோ இதை வந்து சொல்கிறதுக்கு இன்னொரு பர்சன் வந்து இடையில இருப்பாங்க. அப்படியெல்லாம் நிறைய இருக்க தான் செய்யும், வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்மளோட ஒர்க்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதில் ஃபோக்கஸாக இருந்தோம்னா மற்ற யார் என்ன பேசினாலுமே நம்மளோட இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, நம்ம அதை பற்றி ஒரி பண்ண மாட்டோம். இதுதான் மாரல். இந்த மாதிரி எலிஃபண்ட் மாதிரி காதில் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இடையில வந்து சொல்கிறதோ இல்லை நிஜமாவே அப்படி பேசுனாங்களா பேசலையா அதெல்லாம் உண்மையாக கூட தெரியாது. பட் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாதது, நம்மளோட ஸ்டடீஸோ இல்லை ஒர்க்கோ எதுலேயே நம்ம ஃபோக்கஸாக இருந்தோன்னா வேறு எதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி. அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரியும் தேடும்போது இந்த ஸ்டோரி வரவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவும் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு நம்மளுக்கே அது தேவையானது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொன்னேன். ஓகே, இனிமேல் நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.